ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க, ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 25,244 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 200 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ். சென்செக்ஸ் 700 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு 82,755 பாயிண்ட்ஸில். நிஃப்டி பேங்க் 56,221 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு 159 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். நிஃப்டி ஐடி 628 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு 39,046 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. பிஎஸ்சி ஸ்மால் கேப் 844 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு 53,897 பாயிண்ட்ஸில் இருக்குது. இது போக எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. எஃப்ஐஎஸ் வந்து 2,306 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. டிஏஎஸ் வந்து 2,018 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. அதே எம்எஸ்சிஐ கேபிட்டல் மார்க்கெட் செக்மெண்ட், என்எஸ்சி பிஎஸ்சி எம்எஸ்சிஐ கேபிட்டல் மார்க்கெட் செக்மெண்ட்டில் பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் 2,427 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. டிஏஎஸ் வந்து 2,372 கோடிக்கு நெட் பயஸாக இருந்திருக்காங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் டிஎஸ் டேட்டா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு, ஆரஸ் இன்ஃப்ரா சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஐபிஓ இன்னைக்கு வந்திருக்குது மார்க்கெட்டில். ஸோ இன்னைக்கு டெபியூட் லிஸ்டிங். ஸோ அது வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தார். நான் அதை எடுத்து பார்த்தேன். ஆக்சுவலி அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு. ஒரே நாளில் 222 ரூபாங்கிறது ப்ரைஸ் பேண்டு, அதாவது அந்த ஐபிஓட ப்ரைஸ் பேண்ட் 222 ரூபா. அதுலேருந்து 9% டிஸ்கவுண்ட்டில் தான் லிஸ்ட் ஆயிருக்கு 208 ரூபா சம்திங்கில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 171 ரூபா வந்திருக்கு. ஸோ ஒரே நாளில் 23%லேருந்து 22% நெகட்டிவில் தான் லிஸ்டிங் ஆகிருக்கு. ஐ திங்க் லிஸ்டிங், அதாவது டெபியூட் லிஸ்டிங்கில் 8% டிஸ்கவுண்ட்டில் லிஸ்ட் ஆனதுனால நம்ம உள்ள காசை எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் தான் இந்த பங்கு விழுந்திருக்கு. பட் எனக்கு அந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் தெரியாது, என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு நான் செக் பண்ணல. பட் நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்டதுனால பார்த்தீங்கன்னா நான் வந்து அதை எடுத்து பார்த்தா அது வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் ஒரே நாளில் 23% விழுந்திருக்கு லிஸ்டிங் அன்னைக்கு. நெக்ஸ்ட் நெஸ்லே இந்தியா. ஆக்சுவலி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்கஃபே, மேகி, கிட்கேட் இப்படிங்கிற இந்த பிராண்ட் எல்லாமே ஓன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நாளைக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் இஷ்யூ குறித்தான அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஜூன் 26 நாளைக்கு வீடியோ உங்களுக்கு காலையில் தான் கிடைக்கும். ஸோ ஜூன் 26 பார்த்தீங்கன்னா மீட்டிங் வச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க நெஸ்லே இந்தியா. பட் நெஸ்லே இந்தியா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு வெயிட் தான் பண்ண முடியும். போனஸ் இஷ்யூ வரட்டு எப்படின்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஐபிஓ. ஆக்சுவலி இந்த ஐபிஓ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்ளை பண்ண மறந்துட்டேன். நான் நாளைக்கு வந்து அப்ளை பண்ணணும். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா 37% சப்ஸ்கிரைப் ஆகிருக்குது. ஸோ இது வந்து இப்போ இருக்க சிச்சுவேஷனில் அப்ளை பண்ணால் ஒரு நல்ல லிஸ்டிங் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த ஈரான் இஸ்ரேல் அப்படி ஏதாவது பூதாகரம் வந்துடுச்சுன்னா மேபி நெகட்டிவில் போகலாம். ஏன்னா இப்போ மார்க்கெட் வந்து நெகட்டிவ் சுச்சுவேஷன் வந்து அந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சுச்சுவேஷன் வரும். பேனிக் சுச்சுவேஷன் அப்படிங்கிற வர பட்சத்தில் லிஸ்டான உடனே நிறைய பேர் எக்ஸிட் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன்லனா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லிஸ்டிங் கொடுக்க சான்ஸ் இருக்குது. லாங் டேர்முக்கும் ஹோல்ட் பண்ணலாம். நான் அப்ளை பண்ணி பார்க்க போகிறேன். கிடைச்சா லக்கு, கிடைக்கிட்டா வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இருக்க வேண்டியதான். ஸோ கிடைக்குமா கிடைக்காதங்கன்னு பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஜூன் 27 க்ளோஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ண ஆசை இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. டாடா மோட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் விட்ட மார்க்கெட் ஷேர், ஈவியில் விட்ட மார்க்கெட் ஷேரை ரீக்ளைம் பண்ண போகிறோம். எங்களோட லாங் டேர்ம் லீடர்ஷிப்பை வந்து விரைவில் நாங்கள் கேப்சர் பண்ணோம் ப்ரீமியம் செக்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இவி ப்ராடக்ட் ஸ்ட்ராட்டஜி மூலமாட்டு குறிப்பாட்டி இவங்க எஸ்யூவி, ஸ்மால் எண்டு, நெக்ஸ்ட்டு கமர்ஷியல் இதில் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. 2:2:2 இவி ஸ்ட்ராட்டஜியை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஃபாலோ பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லா செக்மெண்ட் ஆஃப் வெஹிக்கிள்ஸும் எங்கள்கிட்ட அவைலபிள் உண்டு. ஸோ அது இல்லாமல் டீமர்ஜரும் பார்த்தீங்கன்னா பண்ண இருக்கிறாங்க. ஸோ இது டாடா மோட்டர்ஸ் கொடுத்த அப்டேட்டு. எல்ஐசி, ஐடிபிஐ பேங்க் இந்த கம்பெனியில் வந்து ஸ்டேக் சேல் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாட்டு ஃபினான்ஷியல் 26 டார்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி இவங்களோட டைவர்ஸ்மெண்ட் பிளான் வந்து ஃபினான்ஷியல் 25 பட்ஜெட்லேயே 47,000 கோடி இருக்கும்னு சொன்னாங்க. பட் ஆக்சுவலி அவங்க வந்து 80,000 கோடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்யூ கம்பெனிஸை டைவர்ஸ் பண்ணி ரைஸ் பண்ண இருக்கிறதாட்டும் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எவ்வளோ பண்ண போகிறாங்கிறத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இப்போதைக்கு ஒரு 3% பண்ணுவோம் எல்ஐசிலன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி ஐடிபிஐ பேங்க்லேயும் 3%. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ ஃபண்ட் வந்து ரைஸ் பண்ணுறாங்கன்னு. இது எல்ஐசி, ஐடிபிஐ பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அதானி குரூப் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எங்களோட ஏர்போர்ட் பிஸ்னஸில் இன்னும் 2 வருஷத்தில் டீமர்ஜ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்க வந்து அதானி என்டர்பிரைசஸோட சப்சிடரி தான் அந்த அதானி ஏர்போர்ட் ஹோல்டிங்ஸ் இருக்குது. ஃபினான்ஷியல் 28 பார்த்தீங்கன்னா அந்த டீமர்ஜ் பண்ணி மேபி தனியாட்டு கூட லிஸ்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஒன் ஆஃப் த செகண்ட் லார்ஜஸ்ட் ஏர்போர்ட் ஆப்ரேட்டராக இருக்கிறாங்க. 8,340 கோடி ஃபண்டிங் கிடச்சிருக்கு அவங்களோட மும்பை ஏர்போர்ட்டுக்கு. 300 மில்லியன் பேசஞ்சர் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி 300 மில்லியன் பேசஞ்சர் கெப்பாசிட்டி 2040 அந்த வருஷத்தில் எங்ககிட்ட இருக்கும். ஃபினான்ஷியல் 25 ரெவன்யூ 27% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 10,224 கோடியாக இருக்குது. எபிட்டா 43% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 3,480 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாட்டு
மும்பையில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு $1 பில்லியன் அவங்களுக்கு ஃபண்டும் கிடச்சிருக்கு. இது அதானி ஏர்போர்ட் ஹோல்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. என்எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ஃபியூச்சர் கான்ட்ராக்டை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு செபி அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க. இதை வந்து இப்போ அங்கே டேட் ஆஃப் லான்ச் வந்து மந்த்லி எலக்ட்ரிசிட்டி கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 2 to 3 வீக்ஸில் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்எஸ்சியில் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. இந்த மந்த்லி கான்ட்ராக்ட் வந்து 12 மந்த்ஸ், எல்லா 12 மந்த்ஸும் அதாவது வருஷத்தில் 12 மாதமும் அவைலபிள்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சி வந்து எலக்ட்ரிசிட்டி ஃபியூச்சர் கான்ட்ராக்டை இந்த மாதமே லான்ச் பண்ண இந்த மாதம் இல்லை, நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண சான்ஸ் இருக்குது. டிக்சன் டெக்னாலஜிஸுக்கு செகண்ட் லோவஸ்ட் டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. ஏன்னா காம்படிஷன் இந்த செக்மெண்ட்டில் ஜாஸ்தி ஆகுது. $9,085 இருந்த டார்கெட் ப்ரைஸு இப்போ $8,296 குறைஞ்சிடுச்சு. மார்கன் ஸ்டான்லி தான் அதை அப்டேட் பண்ணுறாங்க. மார்க்கெட்டில் பயங்கரமாக காம்படிஷன் இருக்குது. அது இல்லாமல் ஃபிலிப் கேபிட்டல் என்ன சொல்கிறாங்கன்னா $11,077 டார்கெட் ப்ரைஸை குறைச்சிருக்கிறாங்க. 37% இந்த ஸ்டாக் டவுன் சைட் போக சான்ஸ் இருக்குது. செல் ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஸோ ஏன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகுது, அதை தான் மென்ஷன் பண்ணி அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஓவர்லாட்டு டிக்சன் டெக்னாலஜிஸில் வச்சானி அதாவது ப்ரொமோட்டர்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா 16.7 லேக் ஷேர் வந்து எக்ஸிட் பண்ணியிருந்தாங்க 2200 கோடிக்கு. ஸோ ஓவர்லாட் இது வந்து டிக்சன் டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸ்டாக் ப்ரைஸ் $13,000 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து டிக்சன் டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்ஸு. கோல் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கோக்கிங் கோல் ப்ரொடக்ஷன் மேலே ஒரு 8.7% விழுந்திருக்குது. 4.53 மில்லியன் டன்ஸ் தான் இருக்குது. அதே மே 2024 4.96 மில்லியன் டன்ஸாக இருந்திருக்கு. ஸோ குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ப்ரொடக்ஷன். ரிலையன்ஸ் டிஃபென்ஸ்னால் அனில் அம்பானியோட கம்பெனி. ஆக்சுவலி அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடச்சிருக்குது. 600 கோடி ஒர்த் ஆஃப் எக்ஸ்போர்ட் ஆர்டர் ஜெர்மனியை சேர்ந்த கம்பெனியான ரியூ மெட்டல் அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ரிலையன்ஸ் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜேவி ஆக்சுவலி இந்த ஜாயின்ட் வெஞ்சர் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒன்று கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன், இன்னொன்று வந்து ஹர்ஷா கன்ஸ்ட்ரக்ஷன். இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஜேவி கம்பெனி ரன் பண்ணுறாங்க. இவங்களுக்கு 4,801 கோடி ஒர்த் ஆஃப் ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. கோல் மைனிங் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் டெவலப் பண்ணுறதுக்கு. இது என்டிபிசியோட சப்சிடரியாக இருக்கிற பட்ரா 2 வித்யுத் உட்படம் நிகம் லிமிடெட் அவங்கள்ட்ட தான் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்டிபிசியோட சப்சிடரி கம்பெனிகிட்ட தான் கிடச்சிருக்குது. இந்த ஜாயின்ட் வெஞ்சர் கம்பெனியில் ஹர்ஷா கன்ஸ்ட்ரக்ஷன் 74% ஸ்டேக்கும், ரிமைனிங் வந்து 26% ஆஃப் த ஸ்டேக் கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட் 74%, ஹர்ஷா கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 26% ஸ்டேக் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுக்கு தான் 4,801 கோடி ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் வந்து என்டிபிசியோட சப்சிடரி கம்பெனிகிட்ட வந்து கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. லூப்பினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யுஎஸ்எஃப்டி ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க ஒரு ஜெனரிக் கான்ஸ்டிபேஷன் ட்ரக்குக்கு. ஸோ ஆக்சுவலி அதோட டேப்லெட்ஸோட நேம் பார்க்கும்போது ப்ரூக்ளாரோப்ளைடுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது வந்து க்ரானிக் இடியோபேத்திக் கான்ஸ்டிபேஷன் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணும் அடல்ட்ஸுக்கு. ஸோ இதை எஸ்டிமேட்டட் ஆனுவல் சேல்ஸ் வந்து $184 மில்லியன் அப்படின்னு சொல்கிறாங்க. 1mg 2mg அந்த வேரியண்ட்டில் தான் மார்க்கெட்டில் கொண்டு வராங்க. இது லூப்பின் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாரு, ப்ரோ ஒய் ஐடிசி ஸ்ட்ரகிளிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஐடிசி ஸ்ட்ரகிள் ஆகிற ப்ரோ ஆக்சுவலி அந்த ஸ்டாக் ஐடிசி எப்படி இருக்குன்னா மார்க்கெட் என்னென்னு போனால் எனக்கு என்ன, நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. விழவும் மாட்டேங்குது, மேலேயும் போக மாட்டேங்குது. ஐடிசி ரொம்ப நாளாகவே அதே ரேஞ்சில் தான் இருக்குது, நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். அது இல்லாமல் ஐடிசியோட பிஸ்னஸ் இப்போ கொஞ்ச நாள் எப்படி போச்சுன்னா அவங்க சில அக்யூசிஷன் பண்ணியிருந்தாங்க. ஒன்று மதர்ஸ் பாஷ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி, இன்னொரு கம்பெனியும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 2 கம்பெனி வாங்கியிருந்தாங்க. பேட்டு சில ஸ்டேக்கை வந்து இதில் எக்ஸிட் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு மேஜர் அப்டேட்டாக இருந்துச்சு ஐடிசியில். பட் என்ன நடந்தாலும் நான் வந்து என் இடத்த விட்டு நவள மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஐடிசி இருக்குது. ஸோ அந்த கம்பெனி ஒரு பக்கம் அக்யூசிஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ஃபுட் டெக்னாலஜி பிஸ்னஸ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு குக்கு, இந்த க்ளவுட் டெக்னாலஜி அந்த மாதிரி செக்மெண்ட்லாம் பிஸ்னஸ் அக்யூசிஷன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஐடிசி ஹோட்டல்ஸ்லேயும் ஸ்பெண்ட் பண்ணுறது உண்மை தான். ஆனால் ஐடிசி ஹோட்டல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக டிமர்ஜ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. டிமர்ஜ் பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு ஃபண்டு ஒதுக்குனாங்க. ஆனால் ஐடிசி ஹோட்டல்ஸுங்கிறது இப்போ செப்பரேட் ஆகிடுச்சு, அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஐடிசி ஹோட்டல்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி பிஸ்னஸ் அதிலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்லை வந்து ஃபுட்டு மட்டும் இல்லை, சிகரெட் இருக்குது, ஃபுட்டு இருக்குது, பேப்பர் பிஸ்னஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனி ஐடி பிஸ்னஸும் இருக்குது. இதில் பேப்பர் அண்ட் பேக்கேஜிங் அது கொஞ்சம் டிம்மாக தான் இருக்குது. சிகரெட் நல்லா பண்ணுது, ஃபுட் டெக்னாலஜியும் நல்லா பண்ணுது, எஃப்எம்சி செக்மெண்ட் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. ஐடி பிஸ்னஸ் நல்லா பண்ணிட்டு இருக்குது, ஹோட்டல் நல்லா பண்ணிட்டு இருக்கு, அதை டிமர்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. டூரிசம் ஹோட்டல் பிஸ்னஸ் ஒன்றும் டவுன் ஆகலை. அது இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து சில இஷ்யூஸ்னால அப்படி போச்சு. பட் அது வந்து நல்லா தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் ஐடிசியோட ஹோட்டல் பிஸ்னஸ் ஒன்றும் அஃபெக்ட் ஆகலை, நல்லா தான் இருக்குது. இப்போ சில அந்த வார் நியூஸ், அந்த பகல்காம் அட்டாக், அதை வச்சு தான் டூரிசம் செக்டர் டவுனு மாதிரி கிரியேஷன் ஆச்சு. பட் அது எல்லாமே ஸ்டாப் பண்ணணும்னா, அந்த வார் எல்லாமே ஸ்டாப் பண்ணோன்னா அது கிளியர் ஆகிடுச்சு. ஆனால் ஐடிசியோட ப்ரைஸில் எந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது.
ஆனால் மற்ற எஃப்எம்சிஜி கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது ஐடிசி பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூஷன் சீப்பாக தான் கிடைக்குது. அதனால இப்போதே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு லாங் டேர்மில் ரிவார்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டேஷன் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஐடிசி என்ன நமக்கான பொறுத்தார் பூமியாளர்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பொறுத்திருக்கிறோம் ஐடிசி நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு இந்த ஆரிஸ் இன்ஃப்ரா சொல்யூஷன் ஐபிஓ பற்றி. ஸோ அதுதான் போயிடுச்சோ ப்ரோ அப்படி, அதாவது அதான் போயிடுச்சோ ப்ரோ அப்படி அவர் இன்னொரு வேர்டு சொல்லியிருக்கிறாரு, நான் அதை சொல்லலை. பட் ஃபீல் பண்ணாதீங்க ப்ரோ, இது மாதிரி தான் நடக்கும். ஐபிஓ அப்ளை பண்ணும்போது அதான் சொல்ல, எந்த கம்பெனியும் பிளைண்டாக நம்பிட்டுவே அப்ளை பண்ணாதீங்க, இப்படி தான் நடக்கும். தயவு செய்து ஒரு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஜேபி கெமிக்கல்ஸோட ஷேர் ப்ரைஸ் மேலே போயிருந்துச்சு. ஒரு ஆன்டி டிப்ரெஷன் டேப்லெட்ஸுக்கு வந்து யூஎஸ்எஃப்டி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா அந்த பங்கு மேலே போயிருக்கு. அமிட்ரி பைட்லைன் ஹைட்ரோக்ளோரைட் டேப்லெட்ஸ் இதுக்கு யூஎஸ்எஃப்டி அப்ரூவல் கொடுத்த பேசிஸில் இந்த பங்கு மேலே போயிருக்குது. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து மார்க்கெட் லிங்க்டு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இன்வெஸ்டர்ஸுக்கு கொண்டு வராங்க. ஸோ இது மந்த்லி ப்ரீமியம் 1000 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது ஐசிஐசிஐ இன்சூரன்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஹீரோ ஃபின்கார் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஷோர் பாண்ட் இஷ்யூன்ஸ் மூலமாட்டு $300 மில்லியன் நாங்கள் ரைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஃபின்கார் தரப்புல வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரயில்வே ஸ்டாக்ஸ்லாம் அன்றைக்கி மார்க்கெட்டில் நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஐஆர்சிடிசி, ரயில் விகாஸ் நிகம் லிமிடெட், ஜூபிட்டர் வேகன்ஸ், இந்த மாதிரி டெக்ஸ்மேக்கோ ரயில்ஸு ஆவரேஜாக 4%லேருந்து 2%, 3% அந்த ரேஞ்சிலலாம் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. ஜூலை 1 என்ன பண்ணுறாங்கன்னா ரயில்வே டிக்கெட்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஐ திங்க் நீங்கள் 500 கிலோமீட்டருக்கு மேலே ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா 1 கிலோமீட்டருக்கு 1 பைசேன்னு நினைக்கிறாமா, 1 பைசே பெர் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏசிக்கும், அதே ஏசிக்கு வந்து 2 பைசே பெர் கிலோமீட்டர் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் வந்து அன்ரிசர்வ் ட்ரெயினில் போகிறீங்க, குறிப்பாட்டு செகண்ட் கிளாஸ் ட்ராவல்லாம் பண்ணுறீங்கன்னா 500 கிலோமீட்டருக்கு உள்ளே ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அதில் எந்த டிக்கெட்டில் எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது செகண்ட் கிளாஸில் 500 கிலோமீட்டருக்கு உள்ளே போகிறீங்கன்னா அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதை தாண்டி ஏசி ட்ரெயின் 500 கிலோமீட்டர் தாண்டி போனீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு 1 பைசேவும், அதுக்கு ஏசி கிளாஸஸுக்கு 2 பைசேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அன்றைக்கி இந்த ஐஆர்சிடிசி, இந்த ரயில்வே ஸ்டாக்ஸ் பேஸ் கம்பெனி எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. பட் இதோட வேல்யூ எதுவுமே நமக்கு ஈக்குவலாக இல்லை. ஸோ வெயிட் பண்ணுங்கள். என்எஸ்சி இண்டிசஸ் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 500 ஹெல்த் கேர் இண்டெக்ஸை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து என்எஸ்சி இண்டிசஸ் கொடுத்த அப்டேட்டு. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா வந்து அவங்களோட டிஃபென்ஸ் யூனிட்டை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறாங்க. சில இன்டர்னல் ஷேர் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதாட்டு சொல்கிறாங்க. மஹேந்திராவோட டிஃபென்ஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா எம்இவிஏ அந்த கம்பெனியில், அடுத்தது எம்டிஐஎஸ்எல் இந்த 2 கம்பெனியில் உள்ள ஷேரை பார்த்தீங்கன்னா மஹேந்திரா அட்வான்ஸ் டெக்னாலஜிஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க, விற்றுட்டாங்க அவங்கள்ட்ட. அதே மாதிரி எம்டிஎஸ்எல்ல இருந்த ஸ்டேக்கை எம்ஏடிஎலுக்கு பார்த்தீங்கன்னா விற்றுருக்காங்க. இதோட வேல்யூ பார்க்கும்போது மொத்தம் 3 கம்பெனியை இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ஒன்று 33.66 crore, இன்னொன்று வந்து 4.53 crore, இன்னொன்று வந்து 1218 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இது மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா கொடுத்த அப்டேட்டு. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 6000 கோடி ரைஸ் பண்ணுறாங்க. இது வந்து கேபிட்டல் ரைஸ் பண்ணுறாங்க, டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அல்லது வந்து ஈக்விட்டி மூலம் மட்டும் தான் பண்ணிருக்கிறாங்க. 3000 கோடி ஈக்விட்டி மூலம் மட்டும். அடுத்தது இன்னொரு 3000 கோடி QIP ரைட் இஷ்யூ FPO டெப்ட் Tier 2 பாண்ட்ஸ் இது மூலம் மட்டும் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுத்த அப்டேட்டு. சுந்தரம் ஃபினான்ஸ் 4.99% அந்த ஸ்டேக் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்தியா மோட்டார் பார்ட்ஸ் அண்ட் அசசரிஸ் லிமிடெட்ல, இம்பாலில். ஸோ இதை வந்து ஸ்டேக் ரைசஸ் பண்ணியிருக்கிறாங்க சுந்தரம் ஃபினான்ஸு. நெக்ஸ்ட்டு அதானி ஒரு லைன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அவுட்லெட்ஸை இன்க்ரீஸ் பண்ணி இந்த கேஸ் ஃபியூல் சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான். அதாவது ஜாயிண்ட் வெஞ்சூரில் இப்போ ஜியோவும் பிபிஎம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் வந்து அவுட்லெட்ஸ் மூலமாக மட்டும் செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்க அவுட்லெட்ஸ் அதானி டோட்டல் கேஸ் மூலமாக ஆட் பண்ணி சிஎன்ஜி யூனிட்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி சிஎன்ஜியில் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் கவர்மெண்ட் கம்பெனிஸே இருக்கிறாங்க, குஜராத் கேஸ் அது மாதிரிலாம். அதானி டோட்டல் கேஸ் கிட்டத்தட்ட 650 சிஎன்ஜி ஸ்டேஷன் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜியோ பிபிக்கு வந்து 2000 அவுட்லெட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இவங்க அதானி ஒரு லைன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் வச்சு இந்த சிஎன்ஜி கேஸை வந்து அவங்களோட அவுட்லெட்ஸ் மூலமாக சேல் பண்ணுறதுக்கு பிளான் போடுறாங்க. ஸோ அதானியும் ஒரு லைன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. அதானி எனர்ஜி பார்த்தீங்கன்னா மேகா இன்ஜினியரிங் டிரான்ஸ்மிஷனோட அசட்ஸை அக்யூர் பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ஹைதராபாத் பேஸ் கம்பெனி. ஸோ அதில் அவங்களோட அசட்ஸை வந்து அக்யூசியேஷன் பண்ணுறதுக்கு அதானி எனர்ஜி பவர் அண்ட் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட் மூலமாக பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஐஃபோன் மேக்கராக இருக்கிற இந்த ஃபாக்ஸ்கான் இந்தியாவில் $2.2 பில்லியன் எக்ஸ்ட்ரா வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்க பிஸ்னஸை யூஎஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணுற பேச்சுவார்த்தையிலும் இருக்கிறதாட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எப்படி நடக்க போகுதுன்னு தெரில. இப்போ இந்தியாவில் $2.2 பில்லியன் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபாக்ஸ்கான் சிங்கப்பூர் ப்ரைவேட் லிமிடெட்டில் வந்து $1.49 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து கேபிட்டலில் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொபோசலுக்கும் அப்ரூவல் கிடச்சிருக்கு.
இந்த $2.2 பில்லியன் ஒர்த் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபாக்ஸ்கான் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.